தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறவர். அவர் நம்மேல இரக்கமாய் அவர் இருக்கிறவர். இறங்குகிற தேவனாலேயாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு உண்டாகிற காரியங்கள், நடப்பிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் மனிதர்களால் உண்டாக்கப்படுவதல்ல. காரியங்கள் ஏற்படுத்தப்படுவது தானாய் அது ஏற்படுத்தப்படுகிறதல்ல. வசனம் சொல்லுகிறது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்ல. கொடுத்திருக்கிறதான தேவன், தந்தருளி இருக்கிறதான கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, அவர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். இன்றைக்கு சில சூழ்நிலைகளிலே சத்துருக்களுடைய கைகளில் கர்த்தர் நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய கரத்திலே உங்களை கர்த்தர் ஒப்புக்கொடாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். நம்ம நினச்சோம் எல்லாம் முடிஞ்சிட்டு, முற்று பெற்று விட்டது, இவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டு, நம்ம ஓடுகிற ஓட்டம் முடிஞ்சிட்டு, நம்முடைய தொழில் முடிஞ்சிருச்சு, நம்ம செய்கிற வேலை முடிஞ்சிட்டு, நம்ம யோசிக்கிற அநேக காரியங்கள் எல்லாமே உண்டு. இல்லை தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் இரக்கமாய் இருக்க அவர் சித்தமாய் இருக்கிறவர். ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவர். நீங்கள் கடந்து போகிறதான சில சூழ்நிலைகளில் நீங்கள் நினச்சிங்க, இதோடு நம்முடைய ஓட்டம் முடிந்தது, இதோடு கூட சத்துருக்கள் என்னை அழித்து விட்டார்கள், என்னுடைய எல்லாவற்றிலும் முற்று உண்டாயிற்று என்று சொல்லி யோசிக்கிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இல்லைப்பா, உன்னை நான் முற்று பெற விட மாட்டேன். உனக்காக முடிகிற இடத்துல இரக்கத்தை காண செய்வேன். உனக்கான முற்று பெறுகிற இடத்துல உனக்கு இரக்கத்தை காணும்படி செய்வேன். சில பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். அன்றைக்கு ஒரு சகோதரி உடைய வாழ்க்கை முடிந்தது, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, சர்ஜரி. அந்த சர்ஜரியில் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ பிழைப்பியானே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அழுத ஒரு காரியம், நான் பிழைப்பேனா பாஸ்டர், என் வாழ்க்கை ஜீவனோடு இருக்குமா? அப்போது அங்கே முற்று பெற்றாயிற்று என்று சொல்லி உலகம் வைத்தது. ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தையை கொண்டு, ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசினார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உலகம் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்து எல்லாம் நடந்தேறி முடிந்து இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய் உடைய வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவர். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். இன்றைக்கு சொல்லுகிற கர்த்தர் உங்கள் மேலே இரக்கமாய் இருப்பார், கிருபையாய் நடத்துவார். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னீரே. உம்மை அறிந்து விசுவாசித்து நிற்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இரக்கமாய் இருப்பீராக, இரக்கம் செய்தருளுவீராக. சூழ்நிலைகள் எதுவாயினும் கைவிடாதபடிக்கு இரக்கப்பட்டு தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டோம், எவன் மேல் இரக்கமாய் இருக்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவர். அவர் உங்களுக்கு இறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. God bless you.
காட் bless you.